வணக்கம். வேலை கிடைக்கலையா? இல்ல உங்களுக்கு கிடைச்ச வேலை விட்டு போகுதா? ரொம்ப நாள் வேலை பார்க்குறீங்க, ப்ரமோஷன் கிடைக்கலையா? இத பத்தி தெளிவான, ரொம்ப முக்கியமா எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயத்த ஆக்கப்பூர்வமா தெரிவிக்கிறேன். ஒரு 15 வயசுக்கு மேல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க உட்பட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எப்படி வரும்னா, அந்த 35 வருஷத்தை நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல இதை தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குமே, இது இல்லாம நம்மளை தப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதி இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன், நான் அனுபவிச்சு முன்னேறின ஒரு இன்ஃபர்மேஷனை, அதாவது சினிமா படம் பாரு டொங்கு டொங்குன்னு ஒருத்தர் 100 பேர் அடிக்கிறது 1000 பேர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால யாரும் தலைவன் ஆக போறது இல்லை. ஆனா ஓரளவுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு உயர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க எல்லாம் உயர்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். சினிமா நடிகர் மாதிரி வாங்க இந்த கடையில வாங்க, இது வாங்குங்க, அது வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். எல்லார்கிட்டையும் பகிருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போவோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள சேர்றோம். ஒரு கம்பெனிக்குள்ள சேரும்போது நம்ம அந்த கம்பெனில இருந்து நம்மளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பான் அப்படிங்கறது நீங்க என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு சம்பளம் கொடுப்பான் அப்படின்னா, ஒரு இடத்த போய் ஒரு இடம் ஒன்று நான் வச்சிருக்கேன். இந்த இடத்த நான் விற்கிறேன். வித்தோம்னா எத்தனை பர்சன்ட் வரும்? 2% 1% வரும். அதாவது 1,00,000 ரூபாய்க்கு நம்ம வித்தோம்னா 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் மேக்சிமம். அப்ப 10 லட்ச ரூபாய்க்கு வித்தோம்னா தான் 20,000 ரூபாய் வரும். அதே மாதிரிதான் கான்செப்ட் நம்ம வேலை பார்க்குற இடத்தையும். நம்ம 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னோம்னா, அதாவது ஒரு இன்ஜினியரிங் இதா இருந்தா கூட 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம கட்டி முடிச்சோம்னா 2000 ரூபாய் மாசம் எடுக்க முடியும் இல்லையா? நம்ம அந்த வேலைக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் டிசைன் நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது 20 லட்ச ரூபா வரும்போது 5 லட்ச ரூபா லாபம் வருதுன்னா அந்த 5 லட்ச ரூபால இருந்து 2 லட்ச ரூபா இல்ல 1 லட்ச ரூபா நம்ம இது பண்ணலாம். இது கொத்தனார் மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா, நான் இந்த டார்கெட்டுக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனாலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா இதை இருக்கலாம். கொத்தனாரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் இதுல எந்த வித டிஃபரன்ஸுமே கிடையாதுங்க. உண்மையதாங்க சொல்றேன். 2 ஃபீல்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 ஃபீல்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. புரியுங்களா? ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப நம்மளோட சேலரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது 1% 2% இல்ல டோட்டல் ஷேர் இதுலதான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த 20 லட்ச ரூபா ஓடுது அப்படின்னா, ஒரு இடத்துல வியாபாரம் 20 லட்ச ரூபா ஓடுது அப்படின்னு சொன்னா, ஒரு மாசம் 20 லட்ச ரூபா ஓடுது அப்படின்னா, அந்த இடத்துல நிச்சயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அதாவது ஒரு 2 கோடி ரூபாய் மினிமம், 2 கோடி இல்ல 20 கோடி, 2 கோடில இருந்து 20 கோடி அவங்களோட அந்த பிசினஸோட இது அவங்க எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அந்த பிசினஸ் எப்படி போகணுங்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சிருக்கோம். என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானா ஒன்றும் புரியல. இது தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரே வேலையில நீங்க அடுத்த மேனேஜர், அதாவது என்ன ஜெனரல் ஒர்க்கர் வாய் மேனேஜர் அளவுக்கு உயர்ந்துருவீங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, புரியுதா? அப்ப 2 கோடி இல்ல 3 கோடி செலவழிச்சிருப்பாங்க. அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நீங்க 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட வாடகை இல்ல பில்டிங்கை சொந்தமா வாங்கினது அதோட அமௌண்ட் கேப்சர் பண்றதுக்கு அந்த அமௌண்ட் அவங்க எடுக்க முடியும். புரியுங்களா? அப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் ஆரம்பிக்கிற பிசினஸ் என்னோட எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னோட இதுபடி இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க யார் யார் அதை நம்பிக்கையா இருப்பாங்க, மேபி சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சில டைம் என்ன ஜாதிக்காரனா இருக்கலாம், இல்ல மதத்துக்காரனா இருக்கலாம். அது எப்படி பார்த்தாலும் தெரிஞ்சவங்க. நீங்க இந்த 4 ஆஸ்பெக்ட்ல எடுத்தீங்கனாலும் தெரியாதவங்க. ஏன்னா தெரியாதவன் நான் கொண்டு என் பிசினஸ் டோல 2 கோடி இல்ல 20 கோடி போட்டு பாலாக்குறதுக்கு இவங்க யாராவது தெரிஞ்சவங்க என்ன என் பிசினஸ் எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுனா அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுப்பேன். நார்மலா 100% பிசினஸ் 99 100% பிசினஸ் பண்றவங்க இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கான். புரியுங்களா? அப்ப அவங்களை கொண்டு உட்கார வச்சிருவோம். உட்கார வச்சு என்ன ஆகும் அப்படிங்கன்னா, நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். நான் தான் மேலோட்டமா எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேன். பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அப்ப என்ன ஆகும், இந்த சொந்தக்காரங்க இல்ல ஜாதிக்காரங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸு இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு எனக்கு நம்பிக்கையா இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னோட பிசினஸ் உயர்த்தி 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 கொண்டு போயிட்டு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அப்ப என்ன ஆகுன்னா இவங்களுக்குலாம் சம்பளம் அதிகமா கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு அதிகமா மேன் பவர் தேவைப்படுது. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள போடுறேன்.
அப்ப தெரியாதவங்க வருவாங்க. யாரு? தெரியாதவங்க உள்ள வராங்க வேலைக்கு. தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எந்த இடத்துல பிசினஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப வெளியாளுங்க வரும். வெளியாளுங்க வரும்போது ரெஸ்யூம் அவங்க எப்படி தகுதியா, இந்த துறைக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு தகுதியா, இந்த துறைக்கு வந்து கல்வியை கத்திருக்காங்களா, இந்த துறைக்கு அவங்க வந்து அதாவது இந்த துறைக்கு அவங்க பண்ணாங்கன்னு சொன்னா என்னோட டார்கெட், அதாவது எனக்கு என்னோட வருமானத்தை இந்த பிசினஸ் ரன் பண்ற அளவுக்கு இவங்க கொண்டு வருவாங்களா இல்ல கொண்டு வர மாட்டாங்களா, கொண்டு வராம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கத்து கொடுத்தா இவங்க உள்ள வந்துருவாங்களா, இது ரெண்டுத்தை தான் யோசிச்சு ஆளை வந்து எடுப்பேன். அப்ப ஆளை வந்து எடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து என்ன ஒரு 10 பேர் தேவைன்னா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்ல 6 பேர் சொந்தக்காரங்களோட இதுல வந்துருவாங்க. அந்த 5 பேர் வந்து வேற எதுவும் வருவாங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, என்னடா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சொந்தக்காரங்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அரசியல்வாதி பேசுவாங்க. ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாரு, கோட்டு சுட்டு போட்டா நான் என்ன இதுவா, கால் மேல கால் போட்டு உட்கார கூடாதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இது மாதிரி நம்மளுக்கும் வந்து கோவம் வரும். நம்மளுக்கு கோவம் வரும்னா ரஜினிகாந்த் அந்த படத்துல என்ன பண்றாரு, அவரை ஹிஸ்டரியில பார்த்தோம்னா வரலாறுல அந்த படத்தோட வரலாறுல பார்த்தா அவரு ஒரு தவறான ஒரு பிசினஸ் மேன். அந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு தவறான ஆனா பிசினஸ் மேன் கூட. அதனால அவர் இது பண்றாரு. நம்ம தவறு பண்ணுவோமா இல்ல, நேர்மையா உழைச்சு கொண்டு வரணும். அதனால நம்ம என்ன கேட்டீங்கன்னா, நம்ம முதலாளிகிட்ட போயிட்டு கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துட்டு கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 பேர்ல வந்து 5 பேர் சொந்தக்காரன் எடுத்துட்டு இந்த 5 பேர் நம்ம எடுக்கும்போது நம்ம கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துட்டு எதுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது அடுத்து வர விஷயத்த சொல்றேன். புரியுங்களா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரொம்ப இந்த விஷயத்த அதாவது நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து புரியும். இதனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது போலாமா வேண்டாமா, போனோம்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கால் மேல காலை போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த 5 பேர் சொந்தக்காரன் இருக்கான் பாரு, அவனை மட்டும் வச்சு டேய் நீ இந்த மாதிரி வேலை பார்த்து கொடு, உனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 20,000 கொடுக்கும், 40,000 கொடுக்குறேன், இவனுக்கு எவ்வளவு 10,000 தான் சம்பளம், உனக்கு 40,000 கொடுக்குறேன், எனக்கு வந்து இது பண்ணிக்கணும்னா அவன் அப்படி கையை கட்டிட்டு இது பண்ணிட்டு போவான். நம்ம சினிமா படத்தை என்ன பண்ண, எதுக்குடா கை கட்டிட்டு இருக்க, கையை இது பண்றா அப்படின்னு சொல்லுவான். அது போட்டிருக்கு 20 கோடி ரூபா பிசினஸ் போட்டிருக்க, அந்த ஆள் பிசினஸ் போட்டிருக்காரு. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், தாய்நாடு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இதுல வேலை கொடுக்குறவன அவன் மதிக்க மாட்டான். மதிக்காம வெளிநாட்டுக்கு போவோம். வெளிநாட்டுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முதலாளி ஒருத்தர் வந்து கார் எடுத்து வராருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எங்கே வந்து, அதாவது நம்ம எல்லாம் போனோம்னா, அதாவது அந்த நாடே நம்ம நாடா இருக்காது. எப்படி அந்த நாடே நம்ம நாடா இருக்காது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, முதலாளி ஒருத்தர் கார் எடுத்து வர்றாருன்னா இவருக்காக நம்மளுக்கு 80 வயசு ஆச்சுனாலும் சரி, எந்த வயசானாலும் சரி, நடு ரோட்ல வெயில நிக்கணும், நின்று அவரை கொண்டு போய் இது பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவன் சரியா நம்ம ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருப்போம், நம்மளுக்காக இவனை வேலை பார்க்கவே இல்லையே, அப்ப இவனை வேலையை விட்டு தூக்கிடுவோம். இல்ல இவனுக்கு வந்து என்னன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்து அவனே வேலையை விட்டு போக வச்சிருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஏன் இதை நம்ம தப்பாவும் நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களோட பிசினஸ். அவங்க 100 கோடி 200 கோடி போட்டு வச்சிருப்பாங்க. நீ இல்லைன்னா வேற ஆளு, எனக்கு வேற அடிமை. உண்மையில பார்த்தா அந்த வெயில நிக்கிறவன் யாரா இருப்பான், மேனேஜரா இருப்பான், இல்ல பெரிய ஆளா இருப்பான். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீ இல்லைன்னா எனக்கு வேற அடிமை அப்படிங்கிற மாதிரி 100% வெளிநாட்டுல இருக்க வேலைக்காரங்க தான் அப்படிதான் வேலை பார்ப்பாங்க. ஒரு மேனேஜர் லெவலுக்கு போனா கூட முதலாளி வந்துட்டா காலை மேல காலை போட்டு உட்கார, நீ என்னடா அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியாது. இப்ப வெளிநாட்டுக்கு போகும்போது அப்படி இருக்கும்போது உள்ளூர்லயும் அந்த முதலாளியை மதிக்கணும்ல. இதுக்கு நம்ம ஒரு இது அரசியல்வாதி கட்சி ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதை நம்பி போறதும் சரி, சினிமாவை நம்பி போறதுக்கும் சரி, எனக்கு ஊன்னு கத்திட்டு இருக்கவங்க அவங்க வர காசுல ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, இல்லை ஒரு படம் 1000 கோடி 2000 கோடி 100 கோடி 200 கோடி ஆகுது, அந்த படத்துல இருந்து புதுசா வேலை வாய்ப்பை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து கோட்டு மேல கோட்டை போட்டு நான் வந்துட்டா கபாலி ஓடிச்சுடா 100 கோடி, நான் வந்து 1000 கோடிக்கு பிசினஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு கொடுக்கணும், வந்து வேலை பாருங்கடா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தன் பண்ணானா ஓகே, நம்ம கால் மேல காட்டு போட்டு உட்கார்ந்து ஏதாவது இது பண்றது பத்தி நியாயமான பேச்சா. சினிமாவோட போச்சு, 500 கோடி கார் வாங்குவான், சினிமால வராது இல்லைன்னு கேட்டீங்கன்னா லூசுத்தனமா ஏதாவது ஒரு படம் நடிப்பான், காரை ஓட்டி ரேஸ்ன்பான், நம்ம அதெல்லாம் நம்பி நல்லவன் சொல்லிட்டு இருப்போம். அது வேற ஒரு விஷயம். ஆனா நம்மளோட வாழ்க்கை தினசரி சோறு திங்கிற விஷயம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது சோறு திங்கிற விஷயத்துல நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து முதலாளி ஆக்கணும்னா நம்ம அப்பா அம்மா, அதாவது எப்படி அந்த வேற இடத்துல என்ன கேட்டீங்கன்னா, அந்த கார் வருதுன்னு சொன்னா அது சின்ன பொண்ணா இருக்கும், இல்ல சின்ன பையனா இருப்போம், யாரு என்னன்னு கூட சொல்ல முடியாது. அது யாரா இருக்குன்னா முதலாளியோட பேரனா இருக்கும், இல்ல யாரா இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அவங்களோட விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஆனா என்னது பிசினஸ் அவங்களோடது. யாரு பிசினஸ் அவங்களோட பிசினஸ். அவங்களுக்கு வந்து என்ன, நீ இல்லைன்னா வேற ஆளு,
அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதெல்லாம் மதிக்கணும். அதை மதிக்கலைன்னா என்ன ஆகும்? போயிடும். நீங்க கூட என்ன நினைச்சீங்கன்னா நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க, ஷேக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. நான் கூட நினைப்பேன், இன்னும் ஷேக்கு பெருசா படிச்சிருப்பாரு, கிழிச்சா படிச்சு பார்த்தா முக்காவாசி பேர் படிக்காதவனா இருப்பான். ஆனா என்ன, சொல்லுங்க ஷேக் அப்படின்னு சொல்லி இப்படிதான் இது பண்ணிட்டு இருப்போம். அதுதான் வந்து முதலாளி கொடுக்குற ரெஸ்பெக்ட். அதை கொடுத்துதான் ஆகணும், மாத்த முடியாது. இததான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க வேலை பார்த்தீங்கன்னாலும் அந்த பிசினஸ், இது ஐயா அப்துல் கலாம் என்ன மீட் பண்ணும்போது கூட ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த நாட்டுல வேலை பார்க்குறேன்னா அந்த நாட்டை வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம சொந்த தாய் நாடா நினைச்சு வேலை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா அதே பாயிண்ட் தான் சொல்றேன். எந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குறோமோ, நாடு இல்ல, எந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குறோமோ அது நம்மளோட சொந்த வியாபாரமா நினைச்சு, சொந்த பிசினஸா நினைச்சு உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைக்க உழைக்க நம்மளுக்கு வந்து மாசமான சம்பளம் வருது, அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அது அவங்களோட கம்பெனி. முடிஞ்சா உன்னால முடிஞ்சதுன்னா அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், வெளில போயிட்டு வேற ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபைனான்ஸ் கிடையாது. இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம சோறு சாப்பிடுறது எங்க இருந்து சாப்பிடுறோம்னா அந்த முதலாளியோட காசுல இருந்தா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க நம்மளுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா உசுறு போற அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க தான் செய்வாங்க. அதாவது சம்பளம் கூட 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 வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உசுறு போற அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க தான் செய்வாங்க. அந்த டார்ச்சர் எல்லாம் தாண்டி முன்னேறி வரும்போது அந்த கம்பெனில நம்மளுக்கு ஏதாவது பொசிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லையா, நம்மளுக்கு அந்த பொசிஷன் இல்லை, நம்ம வந்து இந்த கம்பெனில இருந்து ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கிட்டோம், இந்த விஷயத்தை வச்சு மற்ற கம்பெனில போய் பொழைக்க முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா வேற கம்பெனில ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல நம்மளுக்கு பொழைக்கிறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாலண்டியரா ரிசைன் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே நம்ம தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அது தினசரி சோறா இருக்கும். அவங்க மல்டி மில்லியன், அவங்களுக்கு நம்ம எப்பயுமே நீ போனா வேற ஆளு. இததான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா எம்ப்ளாயும் தெரிஞ்சுக்கணும். இதனாலதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூப்பரா வேலை பார்த்து கூட நம்மளை வந்து மதிக்காம இருக்காங்க பாத்துருக்கீங்களா. மதிக்காம இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் ஆட்டிடியூட் ப்ராப்ளமா இருக்கும். நம்ம வந்து கோவப்பட்டு பேசக்கூடாது. முதலாளினா நம்ம வந்து அடிபணிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்களோட பிசினஸ்க்குலாம் நம்ம போறோம், அதை அடி பண்ணிடணும். எவ்வளவுக்குள்ள அடி பண்ணிடணுமோ அவ்வளவுக்குள்ள அடி பண்ணிதான் ஆகணும். இல்லையா, அடி பண்ணிய கூடாதுன்னா சீமான் மாதிரி ஆளுங்களை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்க சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்து ஒண்ணு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கிடையாது. நம்மளோட இன்கம் டேக்ஸ் பணத்துல வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேங்கிறது வந்து ஏமாத்துத்தனம். இப்ப இருக்க காசை வச்சு நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணும், ஆரம்பிச்சு கொடுக்க மாட்டாங்க யாருமே. அதே மாதிரி எந்த நடிகரும் ஆரம்பிச்சு கொடுக்க போறதும் கிடையாது. அதனால இந்த சினிமா, அரசியல் இதெல்லாம் நம்பி ஏமாந்து போக வேணாம். கவர்மெண்ட் ஜாப் வேணும், இந்த ஜாப் வேணும், எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் வேணும், இல்லை வந்து ப்ரைவேட் ஜாப் வேணும், இவ்வளோ கிடைக்கும், ஆடு மாடை வச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படின்னு நம்பிட்டு போலித்தனமாக நம்ம வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் எப்போ வேணால் பண்ணலாம். இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வச்சு எப்போ வேணால் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நரேந்திர மோடி அவரோட திட்டத்தில் 2 கோடி ரூபா வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆடு வாங்குறதுக்கு கடனே கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அப்புறம் ஏங்க பண்ணக்கூடாது? சீமான் மாதிரிலாம் ஆளுங்க அதெல்லாம் பேங்க்லயே வாங்கி இவங்கெல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே, கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஈகோ அப்படிங்கிறது, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து முதலாளியோட பெரிய ஆளு கிடையவே கிடையாது. நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேனேஜர் ஆனாலும் வேலைக்காரன் தான். அந்த லெவலுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முன்னேறுவோம். அப்ப என்னைக்கு அத முதலாளி, அதாவது நம்மளோட தொழிலாளி முன்னாடி வேணா நம்ம கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கலாம். நான் ஒரு மேனேஜர் இருந்தாலும் என் தொழிலாளி வந்து என்ன மதிக்கிறானா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கலாம். அதனால முதலாளிக்கு முன்னாடி நம்ம கால் மேல கால் போட்டு உட்காந்தோம்னா நம்ம ஒரு 20 வருஷம் அவங்க கிட்ட வேலை பார்த்தோம்னா கூட அவர் நம்மளை மதிப்பாரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா மதிக்கிறதுக்கான எந்த வித சாத்தியக்கூறும் கிடையாது. அவங்க லெவலுக்கே நீ போனீங்கன்னா வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கிளியரா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை நிரந்தரமா இருக்கும். ப்ரொமோஷன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி அவங்களோட சொந்தக்காரங்க இல்ல அவங்களோட சொந்தக்காரங்களோட தெரிஞ்சவங்களோட எடுக்கிறாங்களோ அதே லெவலுக்கு நீங்களும் அந்த கம்பெனில வருவீங்க. இது ஒரு நல்ல உதாரணமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இளைஞர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்தை வந்து கீழே இருக்க கருத்து கணிப்பு பத்தியில போடுங்க. நன்றி.